பெரியவர்கள், நேயர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2023. அனைவரையும் டெக்னிக்கல் தமிழ் சேனலில் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் பாகம் 7ல் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து இன்சர்ட் டேப் இருக்கு இல்லையா, அதில் உள்ள கடைசி 7 குரூப், அதாவது ஆடன்ஸ், மீடியா, லிங்க்ஸ், கமெண்ட்ஸ், அந்த குரூப்பில் நம்ம 4 குரூப்பை பார்க்க போகிறோம். இந்த 4 குரூப்பில் உள்ள ஃபங்க்ஷனை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க சேனலுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எம்எஸ் வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இன்சர்ட்ல போகலாம். இன்சர்ட்ல போனீங்கன்னா ஆடன்ஸ்னு இருக்கு இல்லையா, இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கெட் ஆடன்ஸ். இது வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்து ஸ்டோர்னு சொல்லலாம். இங்க இருந்து நீங்க உங்களுக்கு தேவை இருக்கிற ஆடன்ஸை எடுத்துக்கலாம். அதாவது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து ஒரு ஆப் இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு குரூப், இந்த மேலே பார்த்தீங்களா டெக்ஸ்ட், சிம்பிள் இப்படிங்கிற ஒரு குரூப், ஒரு ஸ்பெஷல் குரூப் இல்லை நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர், அதை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிப்பனில் கீழே உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இமோஜ் கீபோர்டு இதை வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஆட் ஆகும். இந்த மேலே வந்துட்டு பார்த்தீங்களா ரைட் சைடில் டாப்பில் மேலே வந்து பார்த்தீங்களா இமோஜ் கீபோர்டு. இங்கேருந்து நம்ம இந்த இமோஜ் கீபோர்டு கொடுத்து ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதை கிளிக் பண்ணாக்கி நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் இப்படி கீபோர்ட்ஸ் வரும். இமோஜ் கொடுத்து இங்கேருந்து நம்மளுக்கு தேவை இருக்கிற கிளிப் ஆர்ட்டை எடுத்துக்கலாம். சர்ச் பண்ணி எடுக்கணும்னா சர்ச் பண்ணி எடுக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு தேவை இருக்கிற கிளிப் ஆர்ட்டை எடுத்துக்கலாம், இல்லை நம்ம சர்ச் பண்ணி நம்ம வந்து இப்போ தம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு ரேப் டெக்ஸ்டில் போயிட்டு ஸ்கொயர் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம ஸ்மால் சைஸில் பண்ணிட்டு பேராகிராஃப் சென்டரில் வைக்கலாம். அடுத்து நம்ம மறுபடியும் ரேப் டெக்ஸ்டில் போகிறோம், போயிட்டு நம்ம த்ரோ கொடுத்துடலாம். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு பேராகிராஃபுக்கு சென்டரில் இப்படி இருக்கும். இன்னும் வேணால் நீங்கள் எவ்வளோ நாளும் இன்சர்ட் பண்ணலாம். பொதுவாக நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு மறுபடியும் நம்ம இன்னொரு கிளிப் ஆர்ட் எடுத்துக்கலாம், ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்டில் போயிட்டு த்ரோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான சைஸை செலெக்ஷன் பாயிண்ட்டை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி ஸ்மால் பண்ணிவிட்டு நம்ம பேராகிராஃப்குள்ளே செட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஆடன்ஸில் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருந்து எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஃபுல் வெர்ஷன் லைசன்ஸ் வெர்ஷனாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 நீங்கள் இன்னும் நிறைய இதில் அப்ளிகேஷன்ஸுக்கு அஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட்குள்ளது இன்னும் நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது, உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் ஆனது. அடுத்து நம்ம மை ஆடன்ஸில் போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாங்க. இந்த எமோஜ் கீபோர்டு, விக்கிபீடியாலாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டைரெக்டாக இங்கேருந்து நீங்கள் ஆஃபீஸ் ஸ்டோருக்கு போகலாம். இங்கேருந்து நீங்கள் இன்னும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஆஃபீஸ் ஆடன்ஸ் தான் வரும். ஸோ அங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் மை ஆடன்ஸ்லேருந்து. சரிங்க. இப்போ நமக்கு இந்த எமோஜ் கீபோர்டு வந்து வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா, எஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விக்கிபீடியா. விக்கிபீடியா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து கூகுளுக்குள்ள ஹெல்ப்பால் இது வந்து நம்ம எம்எஸ் வேர்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் வந்து விக்கிபீடியாக்குள்ளே எதுனாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆக்டர் விஜய் சாருக்குள்ளது பயோகிராஃபியை பற்றி நம்ம வந்து விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, விஜய் தேவகொண்டா, விஜய் விக்ரம் சிங், விஜய் ஆண்டோனியன். ஸோ நம்ம விஜய் சாரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க விக்கிபீடியா பேஜுக்கு போகலாம். அங்கேருந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டருக்கு வந்து நம்ம வந்து விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிஸ்ட்ரியை, அதை வந்து நம்ம வந்து காப்பி பேஸ்ட்டோ இல்லை அவங்களோட இமேஜோ வேணால் நம்ம இங்கேருந்து இன்சர்ட் பண்ணலாம். கூகுளில் இருந்து நம்ம வந்து டேப் டு டேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்பாக்ஸ்க்கு வந்து இருக்கோம். இதில் வந்து பயோகிராஃபி இருக்குது. இமேஜ் போனீங்கன்னா இமேஜ் வரும். செக்ஷனில் போனீங்கன்னா அங்கே வந்து எர்லி லைஃப்,
மற்ற அவங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வரும், பயோகிராஃபிக்ஸ்லாம், ஹிஸ்ட்ரி, பயோகிராஃபி எல்லாமே வரும். ஸோ விக்கிபீடியாக்கு யூஸ் வந்து இவ்வளோ தாங்க ஆடின்ஸில். அடுத்து நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்க்க போது மீடியாங்க. மீடியாவில் நம்ம ஆன்லைன் வீடியோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்லைன் வீடியோ கிளிக் பண்ணால் யூடியூப் இப்படி வருது இல்லையா, இன்சர்ட் வீடியோ. இதில் வந்து யூடியூப் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இப்போ நம்ம டெக்னிக்கல் தமிழா சேனலில் ஒரு உதாரணத்துக்கு சர்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், இதில் வீடியோ இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ அப்படி வரும்போது நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ இதுல இருந்து ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டைப்பிங் டிப்ஸ் இது செலக்ட் பண்ணிட்டு நான் இன்சர்ட் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இதுல வந்து இன்சர்ட் ஆயிட்டு, இது வந்து இப்போ வந்து தம்ப்நெயில் மாதிரி இல்லை ஒரு பேனர் மாதிரி ஒரு இமேஜ் சைஸ்ல தான் இருக்கு. அங்கே ப்ளே பட்டன் தெரியுது இல்லையா ஒன்று சென்டர்ல, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ இப்போ ப்ளே ஆகும். இப்போ மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணுங்க, இந்த வீடியோ ப்ளே ஆகுது பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் தேவை, ஆஃப்லைன்ல இது நடக்காது, சரிங்களா? ஸோ இது ப்ளே ஆகுது, நம்ம வேண்டாம், நம்ம வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இனிமே நம்மளுக்கு இது வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரைட் சைட்ல கிளிக் பண்ணா போதும், இது வந்து ரிமூவ் ஆயிரும். அடுத்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இதுல லிங்க்ஸை பத்தி பார்த்துருவோம். லிங்க்ஸ்ல முதல்ல நம்ம லிங்கை பார்த்துருவோம். இங்க வந்து இது ஹைப்பர் லிங்க்ஸ் நம்ம பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது. எப்படின்னா இப்போ வீடியோ ப்ரொவைட்ஸ் இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு லிங்கை கிளிக் பண்றீங்க. லிங்கை கிளிக் பண்ணா இப்படி வரும். இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும்போது இங்க இருந்து நம்மளுக்கு பிடிச்ச இமேஜோ இல்ல ஒரு ஃபைலோ, அதாவது நான் டெஸ்க்டாப்ல வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஃபைல் பிக் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பிக்சர், அதை நான் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணா இப்போ வந்து இது ஹைப்பர் லிங்க் ஆயிட்டு. இது மேல கர்சரை கொண்டு போய் நான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் மவுஸ்க்கு லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணா இப்போ இந்த திருவள்ளுவருக்கு இமேஜ் வந்து ஓபன் ஆகும். ஹைப்பர் லிங்கை ஓபன் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் மவுஸ் பட்டன் ரைட் பட்டன் இருக்கு இல்லையா, ரைட் கிளிக், அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம இமேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டைட்டில் கொடுத்து நம்ம வந்து அதை லிங்கா மாத்தலாம். எப்படின்னா நான் வந்து டெக்னிக்கல் தமிழ்னா எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம லிங்க்குக்கு போறோம். இங்க லிங்க்குக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்ல இல்ல உங்க டாக்குமெண்ட்லயோ நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா பிக்சர் இல்ல எம்எஸ் வேர்ட் ஃபைல் இல்ல ஒரு எக்ஸல் ஃபைல், ஏதாச்சும் ஒரு ஃபைலை நீங்க லிங்க் பண்ணிக்காங்க இங்க இருந்து. இப்போ நான் ஒரு எக்ஸலை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து இது லிங்க் ஆயிட்டு. இப்போ இந்த லிங்க் மேல நீங்க கர்சரை கொண்டு போனீங்கன்னா ஒரு கைக்குள்து ஹேண்டுக்குள்து நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் வரும். நம்ம அதை கண்ட்ரோல் பிளஸ் ரைட் மவுஸ்க்குள்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் அந்த லிங்க் ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த எக்ஸல் ஓப்பன் ஆயிட்டு. அவ்வளவுதாங்க. ஸோ நீங்க எம்எஸ் வேர்டு ஃபைலை கொடுக்கலாம், பிக்சர் கொடுக்கலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க லிங்கை கொடுக்கலாம். வெப்சைட் லிங்கை கூட நீங்க இதுல இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஹைப்பர் லிங்க் மூலியமா. இப்போ நான் வெப்சைட்டுக்கு ஒரு லிங்கை கூட நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். எப்படின்னா நான் டெக்னிக்கல் தமிழ் சேனல் பேரை சர்ச் பண்ணி அந்த சேனலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ இல்ல அந்த சேனல் பேஜ்க்கு ஒரு லிங்க், அதை நம்ம இப்படி காப்பி பண்ணிட்டு நம்ம மறுபடியும் எம்எஸ் வேர்ட் ஃபைலுக்குள்ள வரோம். இங்க வந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் ஏதாச்சும் நம்ம ஒரு டைட்டில் எழுதுறோம், நம்மளுக்கு பிடிச்ச ஹெட்டிங்ஸை. அதாவது நான் வந்து என்ன எழுதுறேன்னா சிவன், சிவன்ங்கிற நம்ம பேரை வந்து நம்ம எழுதுவோம். எழுதிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் லிங்க்குக்கு போவோம். மறுபடியும் லிங்க்குக்கு போனீங்கன்னா இந்த கீழே தெரியுது இல்லையா அட்ரஸ் பார், இங்க வந்து நீங்க வந்து அந்த வெப்சைட் கொடுத்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிருங்க, அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, லிங்க் ஆயிட்டு. அவ்வளவுதாங்க. கண்ட்ரோல் பிளஸ் மவுஸ்க்கு லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த சேனல் பேஜ் ஓப்பன் ஆயிட்டு. ஆனா மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம கூகுள் அங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். பாத்தீங்களா? ஸோ ஹைப்பர் லிங்க் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுதாங்க. இங்க இருந்து நீங்க ஹைப்பர் லிங்க் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் வந்துருச்சு இல்லையா, நம்மளுக்கு வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பார்க்க போறது வந்து புக் மார்க்ஸ்.
புக் மார்க்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 பேஜ்ல நிறைய டாபிக்ஸ் வேணும். அதாவது பேராகிராஃப் வந்து நம்ம 2-3 பேஜ்ல இதே பேராகிராஃப நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உதாரணத்துக்கு தேவைப்படும். புக் மார்க்ஸ்க்கு வந்து உதாரணத்துக்கு தேவைப்படும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த பேராகிராஃப் எல்லாம் தனித்தனி பேஜ்ல இன்னும் இந்த ஒவ்வொரு பேராகிராஃபா டிக்ரீஸ் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் வந்து முதல்ல காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கிறேங்க. ஏன்னா அப்பதான் அந்த புக் மார்க்ஸ்க்கு டீட்டெயிலா நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதாங்க. நம்ம இப்போ ஒரு 3ல இருந்து ஒரு 4 பேஜ்ல நம்ம வந்து பேராகிராஃப்ஸ் எல்லாம் நம்ம பிரிச்சு வச்சாச்சு. அடுத்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாப்டர் 1 அப்படின்னு நம்ம ஒரு டைட்டில் எழுதுறோம். எழுதிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பேஜ் நம்பர் 1 எழுதிருக்க முடியாது, சாப்டர் 1ன்னு நம்ம வந்து பேஜ் கீழே உள்ள பேஜ்ல வந்துட்டு 2வது பேஜ்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங்கோ இல்ல அந்த பேராகிராஃப் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன கண்டென்ட் தீம் ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துட்டு புக் மார்க்ஸ்ல போயிட்டு நீங்க இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. நான் வந்து இப்போ லெசன் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். பாத்தீங்களா, ஸ்பேஸ் கொடுத்தா அது ஆட் வராது. ஸோ நம்ம வந்து இங்க வந்து டைட்டில் கொடுக்கும்போது வித்தவுட் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து லெசன் 1 வந்து வித்தவுட் ஸ்பேஸ் தான் எழுதணும். இப்போ ஆட் பண்ணிடுறோம். நம்ம இங்க ஆட் பண்ணா அது வந்து புக் மார்க்ஸ் ஆயிட்டு. புரியுதுங்களா? அடுத்து நம்ம இன்னொரு பேஜ்ல வரோம். ஒரு நெக்ஸ்ட் பேஜ்ல போயிட்டு அந்த பேஜ்ல அதாவது பேஜ் 3 இதுல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் ஒரு சென்டென்ஸோ இல்ல அந்த பேராகிராஃப் வேணாலும் நீங்க ஒரு புக் மார்க்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம இதுல வந்து வேற ஒரு டைட்டில் கொடுத்துடுறோம். புரியுதுங்களா? கொடுத்தாச்சு. ரைட். அடுத்து நம்ம இங்க சாப்டர் 1 ஆல்ரெடி எழுதியிருக்கோம். இந்த சாப்டர் 1 நீங்க செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க லிங்க்குக்கு போறோம். நம்ம லிங்க்குக்கு போனா நம்ம வந்து பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா புக் மார்க்ஸ்ல லெசன் 1 பேரா இந்த 2 லிங்க் இருக்கு. நம்ம 2 புக் மார்க்ஸ் பண்ணோம் இல்லையா, பேரா கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது ஹைப்பர் லிங்க் ஆயிட்டு. அடுத்து நம்ம இன்னும் டைட்டில் எடுத்துக்குவோம். சரவணன் எடுத்துக்கிட்டு இந்த சென்டென்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் லிங்கை கிளிக் பண்ணுவோம். இங்க பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் இங்க நீங்க போனீங்கன்னா லெசன் 1 இந்த வாட்டி நம்ம எடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா புக் மார்க்ஸ் ஆயிட்டு. இப்போ நீங்க இதை கண்ட்ரோல் மவுஸ்க்குள்ளது லெஃப்ட் கிளிக்க கொடுத்தீங்கன்னா இது ஓபன் ஆயிட்டு. உங்களுக்கு பாத்தீங்களா, பேஜ் 3ல ஓபன் ஆயிருக்கு சாப்டர் 1 வந்து. அடுத்து நீங்க இதை ஓபன் பண்ணீங்கன்னா செகண்ட்ல சரவணன் டைட்டில் சாப்டர் வந்து செகண்ட் பேஜ்ல இருக்குது. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு வந்து எந்த பேஜ்ல உள்ள பேராகிராஃபோ இல்லை ஏதாச்சும் நம்ம டைட்டில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். கிராஸ் ரெஃபரன்ஸ்ல வந்து இதுக்கு டீடைல்ஸ் இருக்கும். இதை நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து இது ஆல்ரெடி இன்னொரு வாட்டி நம்ம வந்து ரெஃபரன்ஸ்ல பார்ப்போம். ஸோ நம்ம அப்பவே இதை கவர் பண்ணிக்கலாம். கிராஸ் ரெஃபரன்ஸ் வந்து இப்போ நமக்கு தேவை கிடையாது. இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ லிங்க்ஸ்ல வந்து அவ்வளவுதான். அடுத்து நம்ம வந்து கமெண்ட்ஸை பார்த்துக்கலாம். கமெண்ட்ஸ்ல வந்து என்னன்னா நம்ம வந்து இதை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ்ல ஒரு பேராகிராஃப்ல இருக்க சென்டென்ஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ் இல்ல ஒரு லைன் அதை பத்தி நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கணும். நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த ப்ரொஃபஷனலி இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து நான் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்து நீங்க இந்த பாக்ஸ் வருது இல்லையா, அந்த பாக்ஸ்ல நீங்க ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். அந்த சென்டென்ஸை பத்தியோ இல்ல அந்த லைன்ஸை பத்தியோ வந்து நான் வந்து ப்ரொஃபஷனலி ரிலேட்டட் டு அஃபிஷியல் அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறோம்னு வைங்களேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து இதுல வந்து இருக்கும். நம்ம ரைட் லெஃப்ட்ல கிளிக் பண்ணா அந்த கமெண்ட்ஸ் வந்து இப்படி தெரியும். ஆனா நீங்க எங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து மறுபடியும் உங்களுக்கு ஆக்டிவா காட்டும். ஸோ அதில் தான் நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ கமெண்ட்ஸ் வந்து பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ்ல பெரிய பெரிய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல யூஸ் ஆகும். இப்போ நான் கோஆர்டினேட்டட் நம்ம இங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இங்க வந்து நம்ம வந்து இந்த கோஆர்டினேட்டடுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துடலாம். எப்படின்னா ஆல் ஒர்க் சாரி ஆல் அஃபிஷியல் ஷுட் ஒர்க் டீம்லி அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துடலாம்.
ஸோ நம்மளுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை நம்ம வந்து சென்டென்ஸ்க்கோ இல்லை அந்த பர்டிகுலர் லைனுக்கோ நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த கமெண்ட்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம் எந்த சென்டென்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்கன்னு. இல்லை நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ரிவ்யூ பேஜ் இருக்கு இல்லையா, அதாவது ரிவ்யூ டேப், அதுல நீங்க போனீங்கன்னா டிலீட் இருக்குது. 1 by டிலீட் பண்ணா 1 by 1 டிலீட் பண்ணலாம் பிடிக்காததை, இல்லைன்னா டிலீட் ஆல் கொடுத்தா எல்லாமே டிலீட் ஆயிரும். ஸோ நம்ம இன்சர்ட் ஆப்ஷன்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆடன்ஸ் பார்த்தோம், மீடியா பார்த்தோம், லிங்க்ஸ் பார்த்தோம், கிராஸ் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. கமெண்ட்ஸ் பார்த்தோம், அவ்வளவுதாங்க. ஆடன்ஸ், லிங்க்ஸ், கமெண்ட்ஸ், மீடியா பத்தி நம்ம பிரீஃபா பார்த்தோம். இன்னும் இன்சர்ட் டேப்ல கடைசி 3 குரூப் இருக்கு. அது வந்து டெக்ஸ்ட் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு, ஹெட்லைன் ஃபுட்டர் இருக்கு. அதை நம்ம பாகம் 8ல பார்த்துடலாம், ஆஃபீஸ் பாகம் 8ல. அது மட்டும் இல்ல, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த புத்தாண்டு வந்து அற்புதமான நாளாக இருக்கட்டும். எல்லாருக்கும் இந்த புத்தாண்டுல இருந்து எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். யூடியூபர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர் கூடி எல்லாருக்கும் கூடிய சீக்கிரமா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஆயிடுவாங்க. ஸோ மறுபடியும் உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பெரியவர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம்.